எல்லாருக்கும் வணக்கம். ஜஸ்வின் சமையலுக்கு வர வைக்கிறேன். நேந்திரன் சிப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நேந்திரன் காய் எடுத்துக்கோங்க, 2 சைட் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நடுவில் கீறிக்கோங்க. இப்போ ஈஸியாக வரும் தொலியை உரிச்சிட்டு தண்ணியில் போட்டுக்கோங்க. நான் 8 காய் எடுத்துக்கிட்டேன். சின்ன பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்லேயும். ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம், ரொம்ப டைம் எடுக்காது. இப்போது ஒரு வடை சட்டியில் ஆயில் போட்டுக்கோங்க. உரிச்சு வச்ச பழத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிக்கோங்க. ரவுண்டாக வரணும். எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது காய் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது, அதனால நான் 8 காய் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா செதுக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிப்ஸு செஞ்சுக்கிட்டால் 1 வீக் நல்லாயிருக்கும், வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கிண்ணத்தில் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணி ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் ஒரு பேட்சாக போடுறேன் பாருங்கள். மெதுவாக போடுங்க, இல்லாட்டி எண்ணெய் தெரிச்சிரும். இப்போ மிதமான தீயில் இருக்கட்டும். அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. முறை நல்லா அடுங்கணும். இந்த ஸ்டேஜில் கிளறி வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. மெதுவாக ஆட் பண்ணுங்கள், மேலே தெரிச்சிரும். முறை நல்லா அடுங்கணும். அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருங்க 2 சைடும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுக்கலாம். இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஆயிலெல்லாம் நல்லா வடிகட்டிடும். இந்த மாதிரி பேட்சாக போட்டு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகு தூள் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். போடுற வீடியோ உங்களுக்கு வரணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ.